அவர் பேசும்படியாய் அடியேன் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்தபோது ஒரு நல்ல சத்தியத்தை தேவன் அடியேனோடு பேசினாங்க. அந்த சத்தியத்தை தேவன் உங்களோடு பேசும்படியாய் ஆண்டவர் ஏவுதல் கொடுத்தபடியினால அந்த சத்தியத்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் தற்போது அடியேன் நின்று கொண்டிருக்கிறேங்க. வேதாகமத்தை வாசித்து கொண்டிருந்த போது பரலோகத்தில் ஒரு விருந்து நடக்க போகுதுங்களாம். அந்த பரலோக விருந்தில் யார் யார் பங்கு கொள்கிறார்கள் என்று சொல்லி நான் வேதாகமத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லோரும் தேவனுடைய சன்னிதானத்தில் ஒரு பந்தியில் அமர்ந்திருக்கிறாங்களாம். அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எந்த பந்தியில் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அந்த பந்தியில் நாமும் பங்கெடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நம்முடைய பரலோக தகப்பை நம்ம கொடுக்குறாருங்களாம். அந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த பந்தியில் பங்கெடுக்கிற நாள் எப்பொழுது வரும் அப்படின்ற ஒரு ஏக்கம் என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக எழும்பினதுங்க. ஆனால் அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு, அந்த பரலோக பந்தியில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்ற காரியத்தை நம்ம ஒரு கணம் படிக்கணுங்க. அதை படித்து புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு போயிட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த பந்தியில் நாம் பங்கெடுக்க முடியும். நம்மளுடைய எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு கேள்வியோ அல்லது ஒரு ஆசை இருக்கலாம். எப்படி அப்படின்னா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை ஒரு வேளை பரலோகத்தில் மீட் பண்ணதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம கேள்வி கேட்போமா, ஆபிரகாம் எப்படி இவ்வளோ விசுவாசத்தோடு இருந்தீங்க, ஒரே ஒரு பிள்ளை 100 வயசில் கொடுத்தார் ஆண்டவர், 100 வயசில் கொடுத்து அந்த குழந்தையும் தகன பலிக்காக தேவன் ஒப்பு கொடுத்து கேட்கும் பொழுது எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு, எங்கிருந்து இந்த விசுவாசம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நாட்களும் நேரங்களும் பரலோகத்தில் இருக்கிறபடியினால அவங்கள சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய உள்ளங்களில் எழும்பலாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு ஆபிரகாம் மாத்திரம் சொல்கிறேன். இன்னும் நிறைய நபர்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் இருதயத்தில் ஆசைப்படுவது உண்டு. எப்படா அந்த மனுஷன் இப்படி வாழ்ந்தாரு, இந்த அம்மாவால் எப்படிப்பா அப்படி வாழ முடிஞ்சிச்சு, எப்படி இப்படி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை நமக்கு எங்கே கிடைக்கும்? பரலோகத்தில் கிடைக்கும். ஸோ பரலோகத்தில் ஒரு பந்தி நடக்க போகுது. அந்த பந்தியில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. விசுவாச வீரர்கள் இவங்க எல்லாருமே. அந்த விசுவாச வீரர்களோடு நாமும் போய் அமரும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தராங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அந்த வேத பகுதியை வாசிக்க போகிறோம். அந்த பந்தியில் பங்கெடுப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாங்க பாருங்களேன். லூக்கா 7வது அதிகாரம். லூக்கா 7வது அதிகாரம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவங்க. பல முறை பல பிரசங்கம் பல வேத பாடங்களை நம்ம படிச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு இதிலிருந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். லூக்கா 7வது அதிகாரம். நான் வசனம் எங்கேருந்து வாசிக்கிறேன் அப்படின்னா முதல் வசனத்திலேருந்தே வாசிக்கிறேன். இது எங்கே நடக்கிற சம்பவம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நபர் யார், எந்த இடம் என்பதை சொல்லிட்டு அந்த சம்பவத்தை பார்க்கலாங்க. 1வது வசனம் பாருங்களேன். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை பண்ணிட்டு அங்கே என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு எந்த ஊருக்கு வந்துட்டாருங்களாம்? கப்பர்நகமுக்கு வந்துட்டாருங்களாம். கப்பர்நகமுல என்ன சம்பவம்? 2வது வசனம் பாருங்க. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். இங்கே 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரோமர் சாம்ராஜ்யத்தில் 100க்கு அதிபதி அப்படின்னா ஒரு 100 பேருக்கு தலைவன். இந்த 100 பேருக்கு தலைவன் கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னா வசனம் சொல்லுது, வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். இப்போ அவன் மரண அவஸ்தையா இருக்கிறத யார் பார்க்கறதுங்க? எஜமான் பார்க்கிறார். எஜமான் யாரு? 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனை பார்க்குறாரு. வேலைக்காரனும் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறத பார்க்குறாரு. இப்போ பார்த்தவர் என்ன செய்ய போறாரு? 3வது வசனம் பாருங்களேன். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். இந்த 100க்கு அதிபதி யாரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாருங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாரு. இயேசு என்ற ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் சுகத்தை கொடுக்கிற தேவன், அவர் மனக்கசப்புகளை நீக்குகிற தேவன், அவர் ஆறுதலை கொடுக்கிற தேவன், அவர் சமாதானத்தின் கர்த்தர் அப்படி என்பதை யாரு காதுபட அறிஞ்சதுங்களா?
இந்த நூற்றுக்கு அதிபதி யார் அப்படின்னா ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு நபர். நம்ம வார்த்தையில் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு அந்நிய நபர் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த அந்நிய நபர் யார் அனுப்புகிறாரு என்பதுதான் கேள்வி. யார் அனுப்புனாருங்களா? வசனம் சொல்லிச்சு. நான் மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். 3வது வசனத்தில் பிற்பகுதியை வாசிக்கிறேன். அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். யூதருடைய மூப்பர்கள் இருக்கிறாங்க. அந்த யூதருடைய மூப்பர்கள் கிட்ட யார் சொல்றது அப்படின்னா நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறாங்க, அந்த வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருக்கிறான். இயேசு என்ற ஒரு நபரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் இப்படியெல்லாம் அற்புத அடையாளங்கள்லாம் செய்யறாராம். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையா. நீங்க தயவா போய் அவர்கிட்ட எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 4வது வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு. எப்படிங்களா? கருத்தாய்னா எப்படிங்க? வார்த்தை அழகா வருது. கருத்தாய் வேண்டிக் கொண்டு அப்படின்னு அங்க வார்த்தை வருது. அப்ப அந்த கருத்தாய் அப்படின்னா என்னன்றது கீழே வாசிக்க போறோம் பாருங்களேன். நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். இவங்க சொல்றாங்க இயேசுவின் இடத்துல இந்த உதவியை நீங்க அவருக்கு தாராளமா செய்யலாம். ஏன் அப்படின்னா அவர் அதுக்கு தகுதியான நபர் தான். பாத்திரவான் அப்படின்னா அதுக்கு அவர் தகுதியான நபர் தான் அப்படின்னு முதலாவது சொல்றாங்க. இதான் கருத்தா வேண்டிக் கொள்வது. அடுத்தது பாருங்களேன். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். முதல் வார்த்தை சொன்னாங்க நீங்க அவருக்கு தாராளமா உதவி செய்யலாங்க, அந்த உதவிக்கு அவர் தகுதியானவர் தான், அந்த உதவியை அவர் பெற்றுக்கொள்வதற்கு நல்ல குணமுள்ள மனுஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. 2வது வார்த்தையை சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா நம்முடைய ஜனத்தை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. மற்ற ரோம ராஜ்யத்தில் இருக்கிற ஆட்களை போல அவர் உபத்திரவப்படுத்துறது கிடையாது. இவர் நம்ம ஜனங்களை அதிகமா நேசிக்கிறார். யாருக்கிட்ட சொல்றாங்க? இயேசு கிட்ட சொல்றாங்க. இயேசு யாரு? ஒரு யூதர். அதனாலதான் பாருங்க நம்முடைய ஜனங்களை அதிகமா நேசிக்கிறான், ஃபேவர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்குது பாருங்களேன். கீழே வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அடுத்தது என்னங்களா? நமக்கு ஒரு சர்ச்சும் கட்டி கொடுத்துருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம் அப்படின்னா அது அவரால் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன நடக்குது? அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். சம்பவம் என்னன்னு புரிஞ்சிடுச்சிங்களா? ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவனுக்கு ஒரு வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் எப்படி இருக்கிறாங்க? மரண அவஸ்தையா இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல சாகுவதற்கு ஏதுவாய் இருக்கிறான். இப்ப அவன் அப்படி கடக்கிறத பார்த்த எஜமானால தாங்க முடியல. ஏன் அப்படின்னா இங்க வார்த்தையை வாசிக்கிறோம், அந்த மனுஷன் மற்ற ஜனங்களையே நேசிக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்படின்னா தன்னோடு தனக்காக பணிவிடை செய்கிற நபரை நேசிக்காம இருக்க முடியுமா? முடியாதுங்க. நேசிக்கக்கூடியவராக தான் இருக்கிறார். நேசிக்கக்கூடியவன் என்பது எதில் வெளிப்படுது அப்படின்னா அவன் மரித்து விடக்கூடாது என்பதை அவர் மனதில் கொண்டு என்ன செய்கிறார் அப்படின்னா இயேசு கிட்ட போய் யாராவது சொல்லுங்க, அவரை கூட்டுவாங்க அப்படின்னு அந்த வேலைக்காரன் மீது அன்பும் பாசமும் இருக்கிறபடியினால தான் இந்த ஒரு உதவியை நாடி போறாங்க. அதே போல யூத மூப்பரும் என்ன பண்ணாங்க? இயேசுவின் இடத்துல போனாங்க. 3 காரியத்தை சொன்னாங்க. அந்த 3 காரியம் என்னன்னு சொல்றீங்களா? முதல் காரியம் என்னங்க சொன்னாரு? இந்த உதவி செய்யறதுக்கு பாத்திரவான், அவன் தகுதியான நபர் தாங்க அப்படின்னு சொன்னாங்க. 2வது காரியம் என்ன சொன்னாங்க? அவரு நம்ம ஜனங்களை ரொம்ப நேசிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது காரியம் என்ன சொன்னாங்க? நமக்காக ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறார். சினகாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல ஜெபாலயம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்காக ஒரு ஜெபாலயத்தையும் கட்டி கொடுத்தவர் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதை சொன்ன மாத்திரத்துல இயேசு என்ன செஞ்சாருங்களா? அவர்களோடு சரி நான் வரம்பா அப்படின்னு சொல்லி கூட வந்துட்டாருங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வசனத்தை வாசிக்கிற 6வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. சரிங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு? இவர் என்ன சொல்லி அனுப்புனாரு? யாராவது போங்க, போயிட்டு என் வேலைக்காரர் ரொம்ப சுகவீனமாக இருக்கிறான், அவனை குணப்படுத்தணும், இயேசுக்கிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் கூட்டுவாங்க அப்படின்னு தான் அனுப்பிவிட்டாரு. ஆனால் அந்த செய்தியை கேட்டு இயேசு வந்துட்டாருங்க. இயேசு வந்தபோது இந்த நூற்றுக்கு அதிபதி பயன்படுத்துகிற வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். முதலாவது என்ன வார்த்தையை போட்டாரு? ஆண்டவரே
சரிங்க, என்ன வார்த்தை போட்டிருக்கணும் ஆக்சுவலாக? இயேசுவே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறான்? ஆண்டவரே. ஆண்டவரேன்னா என்ன அர்த்தம்? தெய்வமேன்றான். யாருங்க? தேவன் அறிஞ்ச மனுஷனா? தெய்வ வழிபாட்டுக்குள்ள இருந்தவரா? யூதரா? யார் சொல்றது ஆண்டவரேன்னு? நூற்றுக்கு அதிபதி புறஜாதியான ஒரு மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே என் வீட்டு வாசலுக்குள்ள பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. பாத்திரவான்னா என்ன அர்த்தம்? தகுதியானவன் இல்லப்பா அப்படின்றார். அடுத்த வார்த்தை கவனிங்களேன், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த மனுஷன் சொல்றாரு, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நீங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதியானவன் கிடையாதுங்க, நான் உங்களிடத்துல வருவதற்கு என்கிட்ட தகுதி கிடையாதுங்க, நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான்? சொஸ்தமாயிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்றாரு. கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். 8வது வசனத்திலிருந்து அப்படியே வாசித்துறேன். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிரனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். லூக்கா எப்படி முடிச்சிட்டாருன்னு பாருங்களேன். ஆனா மத்தேயு எழுதும் பொழுது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை எழுதுறாரு. இந்த எழுத்தாளர்களுடைய காரியங்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இங்க லூக்கா சொல்லாத ஒரு விஷயத்தை யார் சொல்றதுங்க? மத்தேயு சொல்றார். என்ன சொல்றாரு என்பதை வாசிக்கலாங்களா? வாங்க, மத்தேயு 8வது அதிகாரம். மத்தேயு 8வது அதிகாரம். இப்போ அந்த 8வது அதிகாரத்தில் வசனம் 10 வரைக்குமே இப்போ நம்ம வாசிச்ச எல்லா காரியங்களுமே இருக்குதுங்க. அங்கே நூற்றுக்கு அதிபதி சொன்னது, நான் பாத்திரன் அல்லப்பா, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியானவன் இல்லை, நான் உங்களிடத்துல வருவதற்கு என்னிடத்தில் தகுதி இல்லை அப்படின்னு சொன்ன எல்லா காரியங்களும் 9, 10வது வசனம் வரைக்கும் இருக்குதுங்க. இப்போ 11வது வசனம் தான் நம்ம வாசிக்க வேண்டிய வசனம். என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் கிறிஸ்து. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்பானவர்களே, லூக்கா சொல்லும் பொழுது சொன்னாரு, அங்க ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டார். அவரு வந்தாரு, இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணாரு, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னாரு. அதே போல ஆண்டவர் சொன்னாரு. அவங்க திரும்பி வந்தபோது யார் சொஸ்தமா இருந்தது? வேலைக்காரன் சொஸ்தமா இருந்தான். ஆனா மத்தேயு எழுதும்பொழுது எப்படி எழுதுறாரு அப்படின்னா, ஒரு காரியத்தை இன்னும் தெளிவுபடுத்தி எழுதுறாரு. என்ன தெளிவுபடுத்தி எழுதுறாரு அப்படின்னா, அவர் பார்த்து இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லைன்னு மக்கள் மத்தியில் சொன்னார் பாருங்க. அங்க இன்னொரு வார்த்தையும் தேவன் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? அதை தான் வசனம் 11ல் வாசிச்சோம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். அடுத்த வார்த்தை ரொம்ப கவனமாக கவனிக்கணுங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அன்பானவர்களே, இந்த வேத பகுதியை கொஞ்சம் நீங்க கவனமாக கவனிக்கணும். ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறித்து சொன்னார்னா, கிழக்கிலும் மேற்கிலும் 4 திசையிலிருந்து ஆட்கள் வருவாங்கப்பா அந்த பந்திக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, ராஜ்யத்தின் புத்திரரோ அப்படின்னு சொல்றாங்களே. யாருங்க அந்த ராஜ்யத்தின் புத்திரர்? யாருங்க அந்த ராஜ்யத்தின் புத்திரர்? படிக்கும்போது பைபிளை தூக்கி நான் ஓர வச்சுட்டேங்க. ஆங்கிலத்தில் போய் வாசிக்கிறேன், இது யாரு, என்ன பேர் வருது அப்படின்னா, காட்ஸ் பீப்புள், தேவ ஜனம் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு ஒரே பயம், ஆண்டவரே நான் அங்க பரலோகம் வரணும், அங்க பரலோக பந்தியில பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ முயற்சிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா
நீங்க இந்த அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய சம்பவத்தை சொல்லி முடிச்சிட்டு ஏன்பா இப்படி ஒரு குண்டை போடுறீங்க? நீங்க ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னு சொல்றீங்களே, தேவ ஜனன்னு சொல்றீங்களே, தேவ ஜனம் அங்கு புறம்பாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றீங்களே, என்ன காரணம் இந்த ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பாக்கப்படுவதற்கு? திரும்ப ஆவியானவர் பாதபடியில் உட்கார்ந்து, ஆண்டவரே இதில் உள்ள சத்தியம் என்ன? ஏன் ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பாக்கப்படுறாங்க? என்ன காரணம், என்ன காரியம், அதை வெளிப்படுத்துங்க தெய்வமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதபடியில் அமர்ந்த போது ஒரு மிக முக்கியமான குறை என்னிடத்தில் உள்ளதை தேவன் காட்டினாருங்க. என்னிடத்தில் உள்ள குறையை தேவன் காட்டி, ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தில் நடக்கிற அந்த பந்தியில நான் பங்கெடுக்குவதற்கு என்ன தடையாய் என்னிடத்தில் உள்ளது என்பதை தேவன் உடைக்கும் பொழுது நான் உணர்ந்து கொண்டேன். ஆஹா, இதுதான் தேவபுத்திரர்கள் பிரச்சனையா அப்படி என்பதை என்னாலையும் புரிந்து கொள்ள முடிந்ததுங்க. என்ன பிரச்சனை பார்க்கலாங்களா? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறேன் அப்படின்னு பவுலப்போஸ் சொன்னது போல இங்கே 2 கூட்டத்தை ஆண்டவர் பிரித்து அழகாக காட்டுறார். ஒன்று யார் அப்படின்னா, யூதர் கூட்டத்தில் மூப்பராக இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாங்க. அவங்க யாரை குறிக்குது? தேவனுடைய பிள்ளைகளை குறிக்குது, ராஜ்யத்தின் புத்திரரை குறிக்குது. அது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் காட்டுறார். இதுக்கு எதிர்ப்புறமா இன்னொரு நபரை காட்டுறாரு. அந்த ஒரு நபர் யாருங்க? நூற்றுக்கு அதிபதி. இப்ப இந்த 2 பேருக்கு நடுவில் தான் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துல இருந்து ஆண்டவர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாரு. என்ன முக்கியமான செய்தியை சொல்றாரு அப்படின்னா, பாருப்பா, ராஜ்யத்தின் புத்திரர் அவங்க ராஜ்யத்திற்கு புறம்பாக்கப்படுவாங்க. ஏன் புறம்பாக்கப்படுவாங்க அப்படி என்பதை இந்த நூற்றுக்கு அதிபதியின் சம்பவத்தை நீ கொஞ்சம் உற்று நோக்கி வாசி அப்படின்னு சொல்லும் போதுதான் விஷயம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சுங்க. கேள்வி, இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அனுப்பும் போதும் சரி, அவர் ஊழியத்துக்கு இறங்கின போதும் சரி, ஃபஸ்ட்டு யாரை போய் மீட் பண்ணணும்னு சொன்னார் தெரியுங்களா? காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு. ஆண்டவர் ஊழியத்தை அவர் தொடங்கும் பொழுதும் சரி, சீஷர்கள் ஊழியத்தை தொடங்கும் பொழுதும் சரி, யார் இடத்துல துவங்கப்பட்டது அப்படின்னா அங்க இருந்த யூதர்கள் மத்தியில தான், தேவ ஜனத்துக்கு மத்தியில தான் தொடங்குச்சு. ஏன் தேவ ஜனத்தின் மத்தியில தொடங்கினாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கணும் இல்லைங்களா? இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கும் போது தாங்க, அவர் யாருக்காக வந்தாரோ அவங்க தேவனிடத்தில் எவ்வளவு விசுவாசமா இருந்தாங்க. ஆனா யாருக்காக வந்தாரோ அவர்களுடைய விசுவாசமும் அந்நியர் தேசத்துல, அந்நிய ராஜ்யத்துல, புறஜாதியிலிருந்து ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. 2 விசுவாசமும் இங்க வேறு பிரிக்கப்படுதுங்க. யூதர்கள் அங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது எப்படி சொல்லி கேட்டாங்க? இந்த உதவியை செய்வதற்கு அவன் பாத்திரவான். இன்னொன்னு சொன்னாங்க, அவன் நம் ஜனத்தை நேசிக்க கூடியவன். 3வது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவன் நமக்கு ஒரு சர்ச்சையை கட்டி கொடுத்துருக்கிறான். இவங்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருந்துச்சுங்க? வெளிப்பிரகாரமான காரியங்களாகவே இருந்துச்சு. ஆனால் யூதர்கள் எப்படி சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே, இத்தனை அற்புத அடையாளங்களை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இதையும் உங்களால் செய்ய கூடும், ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி தயவா கேட்டிருக்கணும். ஆனா யூதர்களுடைய மூப்பர்களோ சென்று என்ன கேட்டாங்க? இங்கதான் ஆண்டவர் அதை வேறு பிரிச்சு காட்டுறாரு. என்ன வேறு பிரிச்சு காட்டுறாருன்னா, பாருப்பா, பல வருஷம் திருச்சபையில் இருக்கிற நீ, பல வருஷம் சத்தியத்தில் இருக்கிற நீ, உனக்குள்ள நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் இருக்கிறதா? அவன் சொன்னானே, ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வருவதற்கு நான் பாத்திரம் நல்ல தகுதியே இல்லப்பா, தகுதியே இல்லப்பா, என் வீட்டுக்கு வராதிங்க சுவாமி, நீங்க பரிசுத்தமுள்ள தெய்வம்பா, நீங்க பரிசுத்த தெய்வம் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான தெய்வம் இந்த பாவியை ஒருபோதும் சேரவே முடியாது, தயவு செய்து என் வீட்டுக்கு வராதிங்க, நீங்க பரிசுத்தம், நான் பாவி, அங்க இங்க வந்து சேரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு யாருக்குள்ள இருந்துச்சுங்க? நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருந்துச்சு. அவன் இங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றான், நானும் இடத்தில் வருவதற்கு பாத்திரம் அல்ல. ஐயோ ஆண்டவரே, நான் போனா போறதுக்கு ஆள் இருக்குது, வானா வர்றதுக்கு ஆள் இருக்குது, இது எல்லாம் வெளி வேஷம், மதிக்கிறதுக்கு இங்க 1000 பேர் இருக்கிறான், அதையெல்லாம் பார்த்து என்ன எடை போட்டாதீங்க, என் உள்ளான மனுஷனுடைய நிலை எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் எப்பேற்பட்ட மனுஷன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவரே, நீங்க என்கிட்ட வர்றதுக்கு என்கிட்ட தகுதி இல்லை, நான் உங்ககிட்ட வருவதற்கு தகுதி இல்லப்பா. உங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க,
அந்த ஒரு வார்த்தையில தான் வானமும் பூமியும் உண்டானது. அந்த ஒரு வார்த்தையில தான் சர்வ சிருஷ்டியும் படைக்கப்பட்டது. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, வேற ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசம் யாருக்குள்ளாக இருந்துச்சுங்க? புறஜாதியில் இருந்து வந்தவனுக்கு இருந்துச்சுங்க. ஆனா அந்த விசுவாசம் யாருக்குள்ள இல்லை? யூதர்களுக்குள்ள இல்லை. இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என் முன்னாடி வச்ச கேள்வி, உன் விசுவாசத்தின் அளவு என்னப்பா? அழகா நீட்டா பேண்ட் ஷர்ட்டு டை எல்லாம் போட்டுக்கிட்டு பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு வந்து நல்ல பிரசங்கம்தான், நல்ல ஜபந்தான், நல்ல ஊழியந்தான். ஆனா உன் நிலையை நீ உணர்ந்துட்டியா? அங்க ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பந்தி இருப்பதற்கான தகுதி உன்னிடத்தில் வந்து விட்டதா? அனுதினமும் உன் நிலையை நீ உணர்ந்தவனா? நீ உன்னை நீயே உற்று ஆராய்ந்து பார்த்திருக்கிறியா? இல்லையா ஆண்டவரே, நீ என்னை எந்த அளவுக்கு நம்புறன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி தேவன் என் முன்னாடி வச்சாருங்க. அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னா, ஆண்டவரே நீங்க என்கிட்ட வர்றதுக்கு என்கிட்ட தகுதி இல்லை, நான் உங்ககிட்ட வர்றதுக்கும் நான் தகுதியானவன் இல்லை. இந்த உலகம் இன்னைக்கு எதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். நம்முடைய தகுதி நம்மாலே உருவாவது அல்ல, அந்த தகுதி யாரால உருவாகணும்? தேவனால் உருவாக்கப்படணும். இன்னைக்கு நமக்குள்ளாக இருக்கிற தகுதி எப்படிப்பட்ட தகுதி என்பதை சிந்திப்பதுதான் தேவ வழிநடத்துதலா இருக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்க நூற்றுக்கு அதிபதி தன் நிலையை உணர்ந்தவனா இருந்தான். அவனுடைய அன்வர்த்தினஸ், அவனுடைய சூழலை அவன் அறிந்தவனாய், அவனுடைய தகுதி இல்லாத நிலையை அறிந்தவனாய் இருந்தபடியினால தேவன் சொன்னாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. ஆண்டவர் சொன்னாங்க, மகனே கிழக்கிலும் மேற்கிலும் என் ஜனங்கள் எனக்கு ஜனங்கள் உண்டு. உன் விசுவாசத்தை இந்த காலத்தில் நிரூபிக்கல அப்படின்னா அந்த விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு கிழக்கிலும் மேற்கிலும் எனக்கு பிள்ளைகள் உண்டு. அவங்க வந்து விசுவாசத்தை நிரூபிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா ராஜ்யத்தின் புத்திரன் தான் நீயும் புறம்பாக்கப்பட்டுருவடா. நான் ஏன் இந்த நூற்றுக்கு அதிபதியின் சம்பவத்தை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உன் நிலையை நீ உணர்ந்துட்டியா? உன் தகுதி என்னன்னு நீ சிந்திச்சிட்டியா? உலகத்தோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? தேவனோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறியா? நீ சிந்தி அப்படின்றதான் தேவ ஆவியனுடைய வழிநடத்தல அந்த செய்தியில் இருந்துச்சுங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய நிலையை நம்ம உணர்ந்துட்டோமா? வாரம் வாரம் சர்ச்சைக்கு வரோம், முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செய்கிறோம், எல்லா காரியமும் போய்கிட்டே இருக்குது. ஆனா இந்த காரியத்தின் மத்தியில் தேவனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் உன்னிடத்தில் உண்டா என்பதுதான் ஆண்டவருடைய கேள்விங்க. ஏன் தெரியுங்களா? விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு கிழக்கிலும் மேற்கிலும் ஆண்டவருக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த காலத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம நிரூபிக்கல அப்படின்னா, இந்த காலத்தில் தேவன் மத்தியில் நம்மளுடைய தகுதியை ஒப்பிட்டு பார்த்து நம்ம மனம் மாறலை, குணம் மாறலை அப்படின்னா, ஆண்டவர் என்ன அந்த யூதர்களுக்கு சொன்னாரோ அதே காரியத்தை தேவன் யாருடைய வாழ்க்கையில் நிறுத்துவார்? நம்முடைய வாழ்க்கையில் நிறுத்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம தினந்தோறும் அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குதான்னு சிந்திச்சு பாருங்க. காலை தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீங்களே, என் குடும்பத்தை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தீங்களே, என் பிள்ளைகளை இதுவரைக்கும் நீங்கள் நடத்தி கொண்டு வந்தீங்களே, நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நான் உண்மையான பாத்திரவானா என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் முழங்கால் போட்டு நம்ம ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோமா? லவோதிக்கேவை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வார்த்தை சொல்கிறேன், முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். லவோதிக்கேவுடைய நிலை என்ன அப்படின்றத ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையுமில்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், இந்த பொன் என்பது வேதாகமத்தில் எதிரங்களா குறிக்குது? விசுவாசம். பொன் என்பது எதை குறிக்குன்னா விசுவாசத்தை குறிக்கும். ஆண்டவர் சொல்றார், லவோதிக்கே திருச்சபைக்கிட்ட எது இல்லைங்களா? விசுவாசம் இல்லை. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பாருங்க.
அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே எல்லாம் நடக்கும்னு சொன்ன விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது. அந்த விசுவாசம் உனக்குள்ளாக இருக்கிறதா? லவோதிக்கேயுடைய நிலைமை, ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு பொண்ணை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. பொன் என்பது விசுவாசத்தை குறிக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா விசுவாசம் உனக்குள்ளாக இல்லப்பா. அன்பானவர்களே, இந்த நூற்றுக்கதிபதியின் சம்பவத்தை நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன அந்த வார்த்தைக்கான எல்லா காரியங்களும் நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய உண்மையான நிலை என்ன என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் தேவ ஆவியினுடைய வழிநடத்தலா இருக்கிறது. நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் இன்னைக்கு எத்தனை பேருக்குள் நமக்குள்ளாக இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை இரண்டாம் வருகிலும் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும்படியாக நம்ம வச்சிருவோமா? நம்முடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைக்கிற கேள்வியும் அதுதான். ஆண்டுடைய சமூகத்தில் ஒருவேளை ஆண்டவரே இல்லைப்பா என்கிட்ட அதுக்கான தகுதி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி உணரக்கூடிய சூழல் நம்ம மத்தியில் இருக்கும் அப்படின்னா தேவன் நிச்சயமாகவே அந்த விசுவாசத்தை நமக்கும் கொடுத்து ஆண்டவருக்குள்ளாக பலப்பட்டு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபடி பந்திருக்கும்படியான பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தவர்களாக நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த நல்லதொரு ஆராதனையை முடிக்கும் வண்ணமாக 165வது பாடல் சீயோன் இணைகீதத்தில்